Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா can, could. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம மாடல் வெர்ப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய திறமையை சொல்றதுக்கு, ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு, ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஆஃபர் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தான் மாடல் வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வெர்ப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன், குட். ஃபர்ஸ்ட் கேனோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தமிழ்ல முடியும் அப்படின்னு சொல்லி வர்ற இடத்துல எல்லாமே வந்து கேன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குட் வந்து என்ன மீனிங்னா தமிழ் மீனிங் முடிந்தது அப்படின்னு வர்ற இடத்துல தான் நம்ம வந்து குட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கேன் வந்து எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? குட் அப்படின்றது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்னா ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னால் நீந்த முடியும் அப்படின்ற இடத்துல கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே இது குட் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா என்னால் நீந்த முடிந்தது நான் 10 வயதாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி வர்ற இடத்துல, அதாவது நம்ம திறமை வந்து இப்போ நம்மளால அதை முடியல, ஆனா நம்ம வந்து சின்ன வயசுல வந்து அதை பண்ணி இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்ற இடத்துல எல்லாம் நம்ம வந்து குட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கேனுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும், குட் அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம கேள்வி கேட்குற இடத்துல எப்படி கேன் குட் யூஸ் பண்ணுவோம்னா கேன் அப்படின்றது வந்து கேஷுவலா நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்கும் போது வந்து கேன் வந்து யூஸ் பண்ணலாம். அதே இது குட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலைட்டா கேள்வி கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து குட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கப்புறமா கேனா குட்டா அப்படின்றத எழுதணும். ஓகே, கேனா குட்டா அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறமா வெர்பு வந்து எழுதணும். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டு கேன் வருமா குட் வருமா அப்படின்றது எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து வெர்பு எழுதணும். அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் இருக்கிற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் வந்து எழுதிடலாம். இப்போ சிம்பிள் சென்டென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? என்னால் ஓட முடியும். ஸோ இது வந்து ஒருத்தவங்களுடைய திறமையை வந்து சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கேனா குட்டா. முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்னால் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பா ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு வந்தாலே அந்த இடத்துல நம்ம வந்து குட் வந்து யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது கேன் யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்னதுங்க? நமக்கு என்னால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ அப்படின்றது தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கேன் வந்து யூஸ் பண்ண போறோம், ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால. ஐ கேன். வெர்பு என்னது நமக்கு? இங்க ஓட முடியும் அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ ரன். என்னால் ஓட முடியும், ஐ கேன் ரன். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னால் ஓட முடிந்தது, என்னால் ஓட முடிந்தது. ஸோ அது வந்து ப்ரெசன்ட் கிடையாது, நமக்கு பாஸ்ட் டென்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் வந்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ முடிந்தது அப்படின்னு வந்ததுனால நம்ம கண்டிப்பா குட்டு தான் வந்து எழுதணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னது நமக்கு? இங்க என்னால். ஸோ ஐ எழுதிக்கலாம். இது முடிந்தது அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ குட் தான் வந்து இங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்பு எழுதணும். வெர்பு என்னது நமக்கு? இங்க ஓட முடிந்தது அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ ரன் தான் எழுதணும். ஐ கேன் ரன்னா என்னால ஓட முடியும், ஐ குட் ரன்னா என்னால ஓட முடிந்தது, என்னால் ஓட முடிந்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாஸ்ட்ல வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு திறமைய வந்து சொல்றதுதான் வந்து குட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளால பண்ண முடிஞ்சிச்சு, இப்போ நம்மளால பண்ண முடியல. ஐ குட் ரன் when I was young.
ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அகைன் இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோமா, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, என்னால் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ப்ரெசன்ட்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட் பத்தி தான் வந்து பேசுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கேன் அப்படின்ற மாடல் வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்னால் நீந்த முடியாது அப்படின்னா நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இது பாசிட்டிவ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சர். ஸோ நெகட்டிவ் அப்படின்ட்டு வரும்போது கேனுக்கு அப்புறமா நாட் போடணும், அதே மாதிரி குட்டுக்கு அப்புறமா நாட் போடணும். ஓகேவா? ஸோ கேனாட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காண்ட் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேனாட் அப்படின்றது எழுத போறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல வந்து இப்போ ஷுட் நாட், வில் நாட் இந்த மாதிரிலாம் எழுதும்போது வந்து நம்ம 2 வேர்டா வந்து எழுதலாம். ஆனா இதே இது நம்ம கேன் யூஸ் பண்ணி கேன் கூட நாட் சேர்த்து எழுதும் போது தனியா வந்து எழுதக்கூடாது, சேர்த்து தான் வந்து எழுதணும். ஸோ இந்த இடத்துல கேனாட் அப்படின்றத வந்து நம்ம சேர்த்து தான் எழுதணுமே தவிர தனித்தனியா வந்து பிரிச்சு எழுதக்கூடாது. ஸோ கேனாட் அப்படின்றதோட சுருக்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்ட். ஸோ இதை நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல காண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க 2 விதமாவுமே சொல்லிக்கலாம். கேனாட்னு சொல்லலாம், இல்ல கேண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல காண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னது நமக்கு இங்க ஸ்விம். ஸோ ஸ்விம் அப்படின்றது எழுதிடலாம். ஸோ ஐ காண்ட் ஸ்விம், அப்படி இல்லைன்னா ஐ கேண்ட் ஸ்விம், அப்படி இல்லைன்னா ஐ கேனாட் ஸ்விம். கேனாட் அப்படின்றத வந்து நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதுனா அது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தப்பு, நம்ம அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னால் நீந்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கூற்று யூஸ் பண்ணி தான் எழுதணும். அதுவும் இது வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு செயலை பத்தி சொல்றதுனால கண்டிப்பா வந்து கூற்று அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்லலாம்ல, நான் 13 வயசா இருந்தப்ப நம்ம இங்கிலீஷ் கத்துக்கல, ஆனா இப்போ நம்மளால பேச முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வந்து கூட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தேன், என்னையால வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியல, இந்த மாதிரி வர்ற இடத்துலயும் நம்ம வந்து கூட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் அப்படின்னா கண்டிப்பா முடியாதுன்னு அர்த்தம். கூட்டு அப்படின்றது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது முடியல அப்படின்னு வர்ற இடத்துலயும் நம்ம வந்து கூட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சப்ஜெக்ட் அப்படி எழுதிக்கலாம், ஐ அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குட். ஸோ இந்த இடத்துல நம்ம குட்டையும் நாட்டையும் தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். குட் நாட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா குட்டின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்னது இங்க நமக்கு நீந்த முடியவில்லை அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ ஸ்விம் அப்படின்றத எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் சேர்த்து என்ன எழுதணும், when I was young, அப்படி இல்லைன்னா when I was 15 years old, இந்த மாதிரி when I was 15 years old. ஸோ கூட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பா நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததை பத்தி சொல்ற இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ I couldn't swim when I was 15 years old. நான் 15 வயசா இருந்தப்ப என்னையால வந்து நீந்த முடியல. நான் 13 வயசா இருந்தப்ப என்னையால இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேச முடியல. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம குட்டின்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து கேன் கூட்டு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நீங்க ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கேன் வந்து கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ எனக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேஷுவலா கேள்வி கேட்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம கேன் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேஷுவலா கேள்வி கேட்குற இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து கேன் வச்சு கேள்வி கேட்க முடியும். நீ எனக்கு கால் பண்ண முடியுமா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறோம், ஸோ அவங்க கிட்ட கேட்கும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணியே கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேன் அப்படின்றத வந்து எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்னது நமக்கு இங்க நீ அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா கேன் கூட்டு வச்சு கேள்வி கேட்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ யூ. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஆனா இந்த ஐ யூ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கேன் நீ அப்படின்றதுனால யூ. வெர்பு என்னது நமக்கு கால் பண்ண முடியுமா. ஸோ கால் அப்படின்றது தான் வெர்பு. நெக்ஸ்ட் as usual இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அப்படி எழுதிடுவோம். இங்க என்ன நமக்கு இருக்கு மீ அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பா கொஸ்டின் மார்க். கேன் யூ கால் மீ, நீ எனக்கு கால் பண்ண முடியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீங்க எனக்கு கால் பண்ண முடியுமா. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே சென்டென்ஸ் தான். நீ அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்கோம், இங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதுலயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கூற்று அப்படின்றது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்கிற இடத்துல, இல்ல நம்ம இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், நமக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க கிட்ட அல்லது நம்ம டீம் லீடர் கிட்ட, ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பொலைட்டா தான் பேசுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கூற்று வந்து யூஸ் பண்ணணும். கூட்டு யூஸ் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். கேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேன் அப்படின்றது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும், கேஷுவலா பேசுற இடத்துல. கூற்று அப்படின்றது வந்து பொலைட்டா வந்து நம்ம எந்த இடத்துல எல்லாம் கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கூற்று வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரே சென்டென்ஸ் தான், ஆனா கேள்வி கேட்கறவங்களை பொறுத்து கேனா குற்றா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூற்று அப்படின்றது எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் நீங்க, அப்போ அங்க யூ தான். இங்க வெர்பு என்னது நமக்கு கால் அப்படின்றது தான் வெர்பு. ஸோ கால். நெக்ஸ்ட் எனக்கு அப்படின்றது இருக்கு, ஸோ மீ. could you call me. ஸோ பொலைட்டா கேள்வி கேட்குற இடத்துல கண்டிப்பா நம்ம கூற்று யூஸ் பண்ணி தான் வந்து கேள்வி கேட்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து சின்னதா நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் வச்சு அது வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நானும் எழுதுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உன்னால் எனக்கு உதவ முடியும். ஸோ நம்ம இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, உன்னால் அப்படின்றதான் வந்திருக்கு. அப்போ யூ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், கேன் அப்படின்ற மாடல் வெர்பு எழுதணும். அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு என்னது இங்க நமக்கு உதவ முடியும் அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ என்ன எழுதணும், ஹெல்ப். எனக்கு அப்படின்றதான் நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற வேர்ட். ஸோ மீ. யூ கேன் ஹெல்ப் மீ. யூ கேன் ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உன்னால் எனக்கு உதவ முடியாது. உன்னால் எனக்கு உதவ முடியாது. ஸோ இதுவும் ப்ரெசன்ட்ல தான் வந்திருக்கு, ஆனா எப்படி சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், cannot. அப்படி இல்லைன்னா can't. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், உதவ முடியாது அப்படின்றதுனால can't, அப்படி இல்லைன்னா cannot. நெக்ஸ்ட் வெர்பு எழுதணும். வெர்பு என்னது இங்க உதவ முடியாது. ஸோ ஹெல்ப். எனக்கு அப்படின்றத அடுத்து எழுதிடலாம். யூ cannot help me. நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் எனக்கு உதவ முடியுமா. கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா கேஷுவலா சொல்றோம். ஸோ கேஷுவலா சொல்ற இடத்துல கேன் யூஸ் பண்ணுவோமா, குட் யூஸ் பண்ணுவோமா, கேன் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடல் வெர்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது இங்க உன்னால் அப்படின்றது தான். ஸோ யூ. அதுக்கப்புறமா வெர்பு எழுதணும். வெர்பு என்னது இங்க உதவ முடியுமா அப்படின்றது தான் வெர்பு. ஹெல்ப். எனக்கு அப்படின்றத அடுத்து எழுதிடலாம். மீ. கண்டிப்பா கடைசியில எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். கேன் யூ ஹெல்ப் மீ. ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இனிமேல் கேன் கூற்று வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து கேன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். நீங்க இதை கூட்டு யூஸ் பண்ணி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.